ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து மார்கழி 19 சனிக்கிழமை. ஆருத்ரா தரிசனம், அப்புறம் வந்து திருவாதிரை ஒருவாய் களிம்பாங்க. இன்றைக்கி நம்ம களி செய்ய போகிறோம். அப்புறம் நம்ம வீட்டில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நடராஜர் சம்மந்தமாக ஒரு ஃபோட்டோ சில இது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு இந்த வருஷம். என்னாச்சுன்னா ஒரு ஒரு எப்படியும் அது ஒரு 10 மாதம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு வயசானவர், அவர் ஒரு 80 வயசு இருக்கும். வந்துட்டு வந்தார், வாசலில் வந்துட்டு கூப்பிட்டாரு. எட்டி பார்த்தோன்னா எப்போதும் போல் என்ன தானம் தானே கேட்பாங்க. நான் பணம் எடுத்துகிட்டு போனேன், 10 ரூபா பணம் போட்டுட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்துட்டு சொன்னார், நீங்கள் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து வலது பக்கம் உள்ள இந்த சன்னதியில் நடராஜர் படம் விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து வாசலுக்கு நேராக வைங்க. அப்போ வந்து கொஞ்சம் எனக்கு பயம் பதட்டம் எல்லாமே கொஞ்சம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான பிரச்சனைகள் எனக்கு சிலது இருக்குது. அதை நான் வெளியிலலாம் யார்ட்டையும் சொல்லிக்க மாட்டேன். அவர் சொன்னார், எவ்வளோ பயம் இருந்தாலும் அது போயிடும், நீங்கள் வாங்கிட்டு வந்து வைங்கன்னாரு. என்னமோ சாமியே வந்து சில விஷயங்கள் நமக்கு அது மாதிரிலாம் அதிசயம்லாம் நடக்குதுமாங்கள்ல, அதை மாதிரி அவர் சொல்லிட்டு போனோன்னே அதே சிந்தனையாகவே இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், போன சித்ரா பௌர்ணமி வந்துச்சு பண்ணிங்களா, அன்னைக்கு வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போனோம். போயிட்டு வாங்கிட்டு வந்து படம் வச்சுருக்கேன். அது வந்து சாமி மடத்தில் வைக்கல, வாசலுக்கு நேராக வைக்க சொன்னார். வாசலுக்கு நேராக நமக்கு வைக்கிறதுக்கு அது ஃப்ரேம்லாம் இல்லை, வெறுமனே ஃபோட்டோவை தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். நான் ஃப்ரேம் பண்ணல. நான் என்ன பண்ணேன், ஒரு கேரி பேக் வச்சு கொட்டி அதை அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்கம் கட்டுது, இந்த வரைக்கும் பாருங்கள் நடராஜர் சிலைங்கிறேன் ஃபோட்டோ. இது வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது நடுப்பில் இவங்க தான் அங்கே சன்னதியில் இருக்கிற மாதிரியான நடராஜர். இவங்க பக்கத்துலேயே அம்பாள் இருப்பாங்க. இதுதான் சிதம்பரம் ரகசியம்னு சொல்லுவோம்ல, அது போல் இருக்குது. அந்த அறை வெளிச்சம் கம்மியாக இருக்குன்னு இது நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் செலட்டை போட்டு இந்த செல்ஃபுக்கு வாசலுக்கு நேராக சைடில் கொஞ்சம் தள்ளின மாதிரி இருக்கும் இந்த செவரு. இதில் செல்ஃபு இதில் வச்சுருக்கேன். இது வந்து காசு போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மஞ்சள், இங்கே பாருங்கள், போன வருஷம் வாங்கின மஞ்சள். எப்பவுமே இது மாதிரி தான் முளைச்சிருது. ஆனால் அடுத்த பொங்கல் வரைக்குமே நான் அதை வந்து தூக்கி போட மாட்டேன். அந்த மஞ்சள் பொங்கல் பானையில் வச்சு கட்டுறோம்ல, அதை அப்படியே அவுத்துட்டு இதில் இதை மாதிரி வச்சுட்டோம்னா அது அப்படியே முளைச்சிருக்கு. அப்புறம் புது வருஷம் வந்தானே மாற்றிட்டு இதை வந்து கால் படாமல் எங்கேயாவது தொட்டியில், பூச்செடி தொட்டியில் அதை மாதிரி போட்டுருவோம். அது வந்து நட்டு வைக்கிற அளவுக்குலாம் நமக்கு இட வசதி இல்லை, அதனால் இது இப்படியே யூஸ் பண்ணிக்கிறது. இந்த இடத்துக்கிட்ட வந்து சாமி படத்தை வந்து வச்சுருக்கேன். இந்த வருஷம் வந்து நம்ம நடராஜர் படத்தோடு வச்சுட்டு நம்ம வந்து திருவாதிரை களி வந்து செய்ய போகிறோம். அது ஒரு கொஞ்சம் சந்தோஷம். இன்றைக்கி ரங்கோலி இப்போ வந்து மார்கழி மாதம் ஃபுல்லாக சின்ன சின்ன ரங்கோலி போட்டு கொஞ்சமாக கலர் அடிச்சிட்டு இருக்கேன். அதாவது பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணுங்கிற மாதிரி. ரொம்பவும் கலர் போடாமல் ரொம்ப சுத்தமாகவும் இல்லாமல் லைட்டாக வந்து அப்படியே கலர் போட்டு சின்ன சின்ன ரங்கோலி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம களி செய்ய போகிறோம். பச்சரிசியில் தான் செய்யணும். அதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் திருவி வச்சுட்டேன். தேங்காய் திருவி கொஞ்சமாக அப்படியே வந்து குறைன்னு அரைச்சிட்டு. ஒவ்வொரு சிலர் வந்து யூடியூப்பில் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்களா, நான் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து அரிசி பருப்பு இதெல்லாமே வறுத்துக்கணும். பருப்பை வந்து நான் வறுத்துட்டு தனியாக வேக வச்சு அதோட மிக்ஸ் பண்ணிக்குவேன். ஒரு சிலர் வந்து அதோட போட்டு அரைச்சிடுறாங்களா, நான் அதை மாதிரி அரைக்கிறது இல்லை. பருப்பு வந்து அங்கங்கே அப்படியே இருக்கிற மாதிரி போட்டு வைப்பேன். முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து போகிறலாம் நம்ம இஷ்டம் தான். தேங்காய் திருவி போட்டாலே களிக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம முந்திரி பருப்பும் வறுத்து போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை போட்டு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அரிசி வறுக்கணும். அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி பருப்பு வறுத்துட்டு இதில் வேக போடுறதுக்கு தண்ணி கொஞ்சமாக சுட வைக்கணும். வந்து இந்த டவரா இதில் வந்து 1 கப்பு எடுத்துருக்கோம் அரிசி. இதை வந்து வறுக்கணும். பச்சரிசி தான், கழுவலாம் இல்லை, வெறும் அரிசி தான். நீங்கள் கழுவி காய வச்சு கூட வறுக்கலாம். வெறும் அரிசியை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பருப்பு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனால் இவ்வளோதான். லைட்டாக அங்கங்கே நமக்கு வந்து இந்த பருப்பு வந்து தெரியும். இதை வறுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி லேசாக செவற அளவுக்கு வறுக்கணும். கொஞ்சமாக தண்ணி அளந்து ஊற்றணும்ல, பருப்பு வேக வைக்கிறதுக்கு இப்போதைக்கு ஒரு 2 டவரா ஊற்றிட்டு இந்த தண்ணி அப்படியே கொதிச்சிட்டு இருக்கும். இந்த பருப்பை வறுத்து நம்ம அதில் பைத்த பருப்பை வந்து வறுத்து இதில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம அரிசியை வறுத்து நம்ம எப்போதும் போல் குறைன்னு களிக்கு பவுடர் பண்ணுவோம்ல, அது மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு களி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அரிசி வந்து பார்த்தா வறுத்துட்டோம். கிட்ட காட்டுது, அரிசி வந்து நல்லா பொரிஞ்சிருக்கா, அங்கங்கே நல்லா வெள்ளை ரொம்பவும் வெள்ளையாக இல்லாமல் ரொம்பவும் செவராமல் இந்த மாதிரி
வறுத்து எடுத்துக்கணும். 5-6 நிமிஷம் ஆகும். நல்லா அரிசி வந்து பொரியணும். இது மாதிரி இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சாமிக்கு பிரசாதம்லாம் வந்து பச்சரிசி இதில் தான் செய்வாங்க. ஏன்னா புழுங்கரிசிங்கிறது வந்து நமக்கு அவிச்சிட்டு தானே செய்வாங்க. அவிச்சிட்டு எந்த பொருளுமே அது வந்து அதாவது சமைச்சதை மறுபடியும் சமைக்கிற மாதிரி. அதனால தான் சாமிக்கு வந்து இதெல்லாம் பச்சரிசிங்கிறது அப்படியே நெல்லை கொடுத்து அரைக்கிறது இல்லை. அதனால எப்போவுமே சாமிக்கு பிரசாதம் வந்து நம்ம பச்சரிசியில் செய்யும்போது தான் அது பிரசாதம் வந்து சுத்தமானது. இல்லைன்னா வந்து புழுங்கரிசியில் செய்யும்போது அது அது ஏற்கனவே சமைச்சதை திரும்ப சமைக்கிற மாதிரி அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதுக்கு வேறு எதுவும் ரீசன் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். இப்போ இந்த அரிசியில் 2 ஏலக்காய் சேர்த்து நம்ம இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் குறைன்னு அதாவது ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு இதில் போட்டு கிண்டணும். மொத்தமாக வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 கப்பு வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ இன்னும் 2 கப்பு இதில் சேர்த்துட்டு இந்த பைத்தம்பருப்பு இந்த கலருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு போட்டு வந்து வேக வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப குழையணும்னு தேவையில்ல. நல்லா நெத்து பதமாக அப்படியே வெந்து வரும்போது நம்ம இந்த பொரியரிசி மாவை வந்து அப்படியே இதில் கொட்டி கிண்டலாம். சில பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரிசியோட சேர்த்து பருப்பையும் வறுத்துட்டு அரைச்சிடுறாங்க. எனக்கு என்ன அது வந்து எனக்கு நான் அப்படி செஞ்சதில்லை. பருப்பை வந்து இது மாதிரி வேக வச்சிட்டோம்னா அங்கங்கே இந்த பைத்தம்பருப்பு வந்து நெத்தாக அழகாக நல்லா தெரியும், நல்லாயிருக்கும். இந்த களி வந்து சாப்பிடவும். இது லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் பூவும் நான் போட்டு இறக்குவேன். சரி ரைட்டு. இதை ஆறுனதும் அரைச்சிட்டு களி அப்படியே கிண்டும் போது பார்க்கலாம். வெள்ளை பார்க்கலாம் இல்லை நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன், அதை இது தான் செய்ய போகிறேன். ஒரு வேளை கல் மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணி ரேஷியோ மட்டும் கணக்கு பண்ணி வெள்ளத்துக்கு எவ்வளோ ஊற்றுறோம் மற்ற களிக்கு எவ்வளோ ஊற்றுறோன்னு கணக்கு பண்ணி ஒரு 6 கிளாஸ் ஊற்றலாம் தண்ணி. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க. நம்ம இன்றைக்கி வந்து நான் அப்படியே சர்க்கரையாக தான் போட போகிறேன். அரிசி வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம். கிட்ட காட்ட நம்பி இந்த மாதிரி இருக்குது. இந்த பக்குவத்துக்கு ரவாவோட கொஞ்சம் குறைன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கிளைமேட் மாறி வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். அடிக்கடி வந்து சளி பிடிச்சிருது. எவ்வளோ தான் கண்ட்ரோலாக இருந்தாலும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தயிர் சாப்பிட்டோன்னா உடனே கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு. அதனால் குரல் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து வெல்லம் சேர்த்து பாகு மாதிரி வச்சுட்டு தண்ணியில் வெள்ளத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொட்டிக்கின்றாங்களா. எனக்கு என்னமோ அந்த இனிப்பு ஐட்டம் வெல்லம் சேர்த்துட்டா ரவா கேசரியும் சரி இது மாதிரி களி சரி அது வந்து வேகாத மாதிரி எனக்கு தோணுது. வெல்லம் சேர்த்துட்டா அதுக்கப்புறம் அது என்ன தான் நம்ம நிறையா தண்ணி வச்சாலும் அதில் ஒரு நறுக்குன்னு ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. நம்ம அந்தளவுக்கு கம்ப்ளீட்டாக வேகாத மாதிரி எனக்கு தோணுது. அதனால நான் வந்து வெல்லத்தை வந்து லாஸ்ட்டாக தான் சேர்ப்பேன் எதுலேயுமே. வெல்லம் சேர்த்த தண்ணியில் வந்து போட்டுக்கின்றதெல்லாம் நான் செய்யறதில்ல. எனக்கு அப்படி தோணுது. அது கரெக்டாக என்னன்னு சொல்லுங்கள். இப்போ 2 கப்பு ஊற்றிருக்கோமா, ஓரளவுக்கு வெந்து ஒரு 1/2 கப்பு குறைஞ்சிருக்கும். இப்போ இது வந்து 3வது 5 6 கப்பு ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 கப்பு வந்து நமக்கு அந்த பைத்தம்பருப்பு வேகும்ல வெந்துச்சுல அதில் வற்றிருக்கும். பார்த்திங்கன்னா பைத்தம்பருப்பு வந்து குழஞ்சி இல்லை, ஆனால் வேகாமலும் இல்லை. அப்படி கையில் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு நசுங்கிற அளவுக்கு பருப்பு வந்து வெந்திருக்கு. இந்த அளவுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு லாஸ்ட்டாக தான் நம்ம வறுத்து போட போகிறோம். 2 உடச்சி போட்டு வச்சுருக்கேன். முந்திரிலாம் நம்ம விருப்பம் தான். நிறையா வேணுமோ கொஞ்சமாக வேணுமோ அது வந்து பையன் நிறையா போடுனால நிறையா போட்டு இது வந்து இப்படியே இருக்கட்டும். உடச்சி போட்டு வச்சுருக்கேன். நம்ம அப்படியே லாஸ்ட்டாக இதில் நெய்யை ஊற்றி அப்படியே வறுத்து இதில் கொட்டிக்க வேண்டியது தான். இது தண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கா. இப்பயே வந்து நான் அதை வந்து போட்டு கிண்டிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபுல்லாக கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கட்டியாக போகிறதுக்கு இதாக இருக்குது. சமயத்தில் வந்து கட்டியாக ஆகிடும். அதனால் இப்பயே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து கிளறினோம்னா கரெக்டாக வந்துடும். கரெக்டாக நம்ம போடவும் கொதிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நமக்கு ரொம்ப வந்து கட்டியாக ஆகாதாங்க. அங்கே கொஞ்சம் இருக்கும். அது வந்து நம்ம கிளற அது அப்படியே உடஞ்சிடும். வந்து சத்த மூடி வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப தெளிக்கும். இது வந்து களி வந்து உங்களுக்கு வேக அந்த தண்ணி குறையிற வரைக்கும் தெளிக்கிறனால கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்தேன். இப்போ வந்து நமக்கு கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்தோம்னா தான் நமக்கு நறுக்குன்னு இருக்காது. ஏன்னா பச்சரிசி வேறு வேகாமல் இருந்தால் அவ்வளோவா நமக்கு சரியாக வராது. அதனால் நல்லா வேக வச்சுட்டு வெல்லம் சேர்த்துக்கலாம்.
பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானோன்னு நம்ம சர்க்கரை சேர்த்துக்க வேண்டியது. 1 கப்பு அரிசி எடுத்துருந்தோமா அதே கப்பால் 2 கப்பு அளவுக்கு. இது வந்து நல்லா சுத்தமான சர்க்கரை, கொஞ்சம் கூட கல் தூசி எதுவுமே இல்லை. நல்லா அப்படியே சேர்த்துக்கணும். சர்க்கரை சேர்த்தோன்னா கொஞ்சம் இலக்கி மறுபடியும் நமக்கு வந்து கெட்டியாயிடும். தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா திருவிட்டு குறைப்பா மிக்சியில் பல்ஸ் மோடில் விட்டோம்னா இந்த இதுக்கு வந்துடும் உங்களுக்கு. இதை வந்து அப்படியே சேர்க்குறேன். இதை நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், நம்ம அப்படியேவும் சேர்த்துக்கலாம். வந்து முந்திரி பருப்பு வந்து வறுத்துப்போம். நெய் வந்து ரொம்ப ஊற்றலைனா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இந்த முந்திரி வறுபடுறதுக்கு மட்டும் நம்ம நெய் ஊற்றிருக்கேன். கேட்டிருக்கு முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த முந்திரி பருப்பை வறுத்து கொட்டிக்கணும். இது சாமி பிரசாதம் அப்படிங்கிறனால நம்ம உப்பெல்லாம் சேர்க்காம செய்கிறோம். இந்த அளவுக்கு எடுத்து வச்சோம்னாலே நமக்கு நேராக களி வந்து இன்னும் கெட்டியாகும். அவ்வளோதான். கிட்டத்தட்ட நமக்கு இந்த தேங்காய் அங்கங்கே இருக்கிற அந்த பைத்தம்பருப்புலாம் நல்லா வறுத்துட்டு போட்டிருக்கோமா, அதனால் நல்லா நறுக்குன்னு அங்கங்கே இந்த முந்திரி பருப்பு எல்லாமே நமக்கு கடி பரப்ப களி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் செய்கிற மெத்தட் வந்து இதுதான். களி வந்து அப்படியே திரண்டு வருதா நம்ம இப்படி சுத்தம் போதே அவ்வளோதான், களி வேலை முடிஞ்சிச்சு. இது வந்து சாமிக்கு பிரசாதத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சாமி பிரசாதம் அப்படிங்கிறனால நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். நான் சொல்லலை உங்களுக்கு. அதெல்லாம் சாமிக்கு வச்சு சாம்பிராணி போட்டுட்டு கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் களி செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட வேண்டியது தான். நீங்களாம் திருவாதிரைக்கு களி செஞ்சீங்களா என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.